நல்லவராகவே ಯೆಹೋವನು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் போதுமானதுக்கு அதிகமானவராயிருக்கிறார். ಸಾಕಾದಷ್ಟು ಅಧಿಕವಾಗಿದ್ದಾರೆ. அவர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். ಅವರು ಕೃಪೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்பொழுது கூட யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம். ಈಗಲೂ ಕೂಡ ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 3வது அதிகாரம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ. அதிலே ಅದರಲ್ಲಿ 8வது 9வது வசனத்தை படிக்கிறேன், கவனி. 8, 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ இஸ்ரவேல் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನು எகிப்தியர் எப்படியாக ஒடுக்குகிறார்கள், ಐಗುಪ್ತರು ಹೇಗೆ ಅವರನ್ನು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, அவர்களை விடுதலையாக்கும்படியாக ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತೆ தேவன் இறங்குகிறதை நாம் ಬರುವುದನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க 8வது வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಓದಿರಿ. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹalleluya. இங்கிலீஷ் படிப்பா. So I have come down to deliver them out of the hand of the Egyptians and to bring them up from the land to a good and large land, to a land flowing with milk and honey, to the place of Canaanites and Amen. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகட்டும். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நாம் இங்கே பார்க்கிறோம், ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்ததியில் வந்து எட்டினது. ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರ ಕೂಗುವಿಕೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಂದಿತು. ஆமென். ಆಮೆನ್. அதுபோலவே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நம்ம இந்தியா தேசத்திலே ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ தேவனுடைய ஜனங்களுடைய ದೇವರ ಜನರ ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ தேவனுடைய சமூகத்திலே எட்டி இருக்கிறது. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனபடினாலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ಆದ್ದರಿಂದ ಯೆಹೋವನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, இந்த அடக்குகிற ಈ இந்த ஒடுக்குகிற ಗುಲಾಮತನದಲ್ಲಿರುವ எல்லார் கையிலிருந்தும் ಎಲ್ಲ ಕೈಗಳಿಂದಲೂ தேவனுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೆ அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ಅವರು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அவர் சித்தம் கொண்டிருப்பாரானால் ಅವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾದರೆ அவருடைய சித்தத்தை யாராலும் திருப்ப முடியாது. ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತಡೆಗಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஏனென்றால் தேவனுக்கு எப்பொழுதும் ಏಕೆಂದರೆ ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ தேவனுடைய ஜனங்களை குறித்து ದೇವರ ಜನರನ್ನು ಕುರಿತು அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ಅವರನ್ನು ಅಕ್ಕರೆಯಿಂದ ಇದ್ದಾರೆ. அவர்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ವಿಚಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ಅವರನ್ನು ಕಾಪಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் அவருடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக ಅವರು ಅವರ ಜನರನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ அவர் எதையும் செய்வார். ಅವರು ಯಾವುದನ್ನಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. பாருங்கள், ನೋಡಿರಿ, இஸ்ரவேல் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನು எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ಐಗುಪ್ತರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು பார்வோனுடைய அந்த ஆளுகையிலிருந்து அவர்களை விடுதலை பண்ணும்படியாக ಪಾರೋನನ ಸೈನಿಕರೊಂದಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, அங்கே அதாவது
அவர்களுடைய தலைச்சன்கள் பிள்ளைகள் மேலே ಅಲ್ಲಿ ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ தேவனுடைய அந்த மரணம் ದೇವರ ಅವ್ರಿಗೆ ಮರಣವನ್ನು அவர் அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ಕಳಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அது நிமித்தமாக ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அவர்கள் பயந்து போய் ಅವರು ಭಯಪಟ್ಟು இவர்களை விடுதலை பண்ணுகிறார்கள். ಇವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவனுடைய ஜனங்களை விடுதலை பண்ணுகிறார்கள். ದೇವರ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஏனென்றால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಿದೆ. யாத்ராகமம் 3வது அதிகாரம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 19வது வசனத்தை படிக்கிற பாருங்க. ಅದರಲ್ಲಿ 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. இல்ல 18 19 படிக்கிறேன். 18 19 அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்புகிறார். ದೇವರು 10 ಬಾಧೆಗಳನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. எதற்காக? ಏತಕ್ಕಾಗಿ? இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನು தேவனை ஆராதிக்கபடியாக, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ, ஆராதிக்க முடியாதபடிக்கு ದೇವರನ್ನು ಬಾರದಂತೆ அங்கே அவர்கள் அடிமைத்தனத்திலே ಅಲ್ಲಿ ಅವರು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென், அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனபடியாலே தேவன் தேவ ஜனத்தின் மேலே, ಆದ್ದರಿಂದ ದೇವರು ದೇವರ ಜನರ ಮೇಲೆ அவர் கரிசனை உள்ளவராய், ಅವರು ಒಂದು ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿ, அவர்கள் எப்படியாகிலும் ಅವರು ಹೇಗಾದರೂ தேவனை ஆராதிக்க வேண்டும். ಅವರು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂದು, ಅದಕ್ಕಾಗಿ அவர் எதையும் செய்கிறவராய், ಯಾವುದನ್ನು ಮಾಡಲು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, என்னுடைய கை வல்லமையை, ಅವರ ಕೈ ಮಹತ್ವದ ಶಕ್ತಿಯನ್ನು, தேவனுடைய கை வல்லமையை ದೇವರ ಕರದ ಶಕ್ತಿಯನ್ನು கண்டால் ஒழிய ಅವರು ನೋಡಿದರೆ உங்களை போக விட மாட்டான். ನಿಮ್ಮನ್ನು ಹೋಗಬಾರದಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ நான் என்ன செய்ய போகிறேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡುತ್ತೇನೆ? ஆகையால் நான் என் கையை நீட்டி ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಚಾಚಿ எகிப்தின் நடுவிலே ಐಗುಪ್ತ ದೇಶದ ಮಧ್ಯದಲ್ಲಿ நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ அதை வாதிப்பேன். ಅದನ್ನು ನಾನು ವಿಧವಾಗಿ ಬಾಧಿಸುವೆನು. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு ಇವತ್ತು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಾರದೆಂದು எத்தனை சத்துருக்கள் எழுப்பியிருக்கிறார்களோ ಶತ್ರುಗಳು ಎದ್ದಿದೆಯೋ அத்தனை சத்துருக்களையும் ಅಷ್ಟು ಶತ್ರುಗಳನ್ನು தேவன் பாதிக்கிறவராயிருக்கிறார். ದೇವರು ಬಾಧಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஏனென்றால் தேவனுக்கு மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது. ಏಕೆಂದರೆ ದೇವರಿಗೆ ಮೀರಿದ ಶಕ್ತಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போக விடுவான்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ಆಮೇಲೆ ಅರಸನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವನು ಅಂತ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? அவர்கள் சுதந்திரமாக வாழ முடியும். ಅವರು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಬಾಳಬಹುದು. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக ಅವರು முடியும். ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இது நிமித்தமாக ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ
அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கப்படுவே. ಐಗುಪ್ತರ ದಯವನ್ನು ಸಿಕ್ಕಲು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க போங்கன்னு சொல்றது மாத்திரமல்ல, ನೀವು ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ அவர்கள் நிமித்தம் அவர்களிடத்திலிருந்து எவ்வளவு பணங்களை அவர்கள் கொள்ளையடித்தார்கள், ಅವರ ಬಳಿಯಿಂದ ಅವರು ಎಷ್ಟು ಹಣಗಳನ್ನು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದರೋ அவ்வளவையும் திருப்பி கொடுக்கும்படி ಅಷ್ಟು ಹಣವನ್ನು ಅವರು ತಿರುಗಿಸಿ ಕೊಡುವಂತೆ நான் கிரியை செய்வேன். ನಾನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, தேவன் அவருடைய கரத்தை நீட்டி ನೋಡಿರಿ, ದೇವರು ಅವರ ಕರವನ್ನು ಚಾಚಿ அவருடைய பிள்ளைகளுக்காக, ಅವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, அவருடைய ஜனங்களுக்காக ಅವರ ಜನರಿಗಾಗಿ அவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ಅವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் என்றைக்கும் அவருடைய ஜனங்களை ಆದ್ದರಿಂದ ಎಂದಿಗೂ ಅವರ ಜನರನ್ನು அவர் பாராமல் விட்டு விடுவதில்லை. ಅವರು ನೋಡದೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அவருடைய ஜனங்களுக்காக ಅವರ ಜನರಿಗಾಗಿ அவர் யுத்தங்களை செய்வார், ಅವರು ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. எதையும் செய்வார். ಅವರು ಯಾವುದನ್ನಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் பார்க்கிறோம், ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அதாவது எகிப்தின் ராணுவம் எல்லாம் ಐಗುಪ್ತರ ಸೈನಿಕರೆಲ್ಲ இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும்படியாக ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ அவர்கள் அப்படியாக குதிரைகளோடும் ಅವರು ಹಾಗೆ ಕುದುರೆಯಿಂದನೂ குதிரை வீரர்களோடும் ಕುದುರೆ ವೀರರೊಂದಿಗೆ ரதங்களோடும் ರಥದೊಂದಿಗೆ அந்த செங்கடலுக்குள்ளே அவர்கள் ಅವರು ಕೆಂಪು ಸಮುದ್ರದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அருமையானவர்களே, ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, இவர்களை பிடிக்கலாம் என்கிற அந்த தருணத்திலே ಇವರನ್ನು ಹಿಡಿಯಬಹುದು ಅಂತ ತರುಣದಲ್ಲಿ தேவன் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? எகிப்தியருக்கும் ಐಗುಪ್ತರಿಗೂ இஸ்ரவேலருக்கும் நடுவே ಇಸ್ರಾಯೇಲರಿಗೂ ನಡುವೆಯಲ್ಲಿ அவரே வேக ஸ்தம்பமாய் இறங்குகிறார். ಅವರು ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಇಳಿದು ಬರುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த மேக ஸ்தம்பம் ಆ ಮೇಘ ಸ್ತಂಭವು இரவிலே ರಾತ್ರಿಯಲ್ಲಿ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರಿಗೆ அது வெளிச்சத்தை உண்டாக்கினது. ಅದು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த எகிப்தின் முழு ராணுவமும் ಈ ಐಗುಪ್ತರ ಪೂರ್ಣ ಸೈನಿಕರೆಲ್ಲರೂ அந்த செங்கடலுக்குள்ள இறங்குகிற வரைக்கும் ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇಳಿಯುವ ವರೆಗೂ இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರು கால் நனையாமல் ಕಾಲು ಕ್ಯಾವ ಆಗದೆ வெட்டாந்தரையில் நடக்கிறது போல ಅವರು ಒಣನೆಲದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ அவர்கள் நடந்து அக்கறையில் போனார்கள். ಅವರು ನಡೆದು ಅವರು ದಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು, இப்பொழுது என்ன நடக்கிறது? ಈಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? அதாவது எகிப்தின் சேனைகள் அல்ல, ಐಗುಪ್ತರ ಸೈನಿಕರಲ್ಲ, ரதங்கள் அல்ல, ರಥಗಳಲ್ಲ, ரத வீரர்கள் அல்ல, ರಥ ವೀರರಲ್ಲ, அந்த செங்கடலுக்குள்ளே ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರದೊಳಗೆ என்ன செய்கிறார்கள்? ಏನಾಗುತ್ತೆ? மாண்டு போகிறார்கள், ಅವ್ರು ಅಲ್ಲೇ மாண்டு போகிறார்கள், மடிந்து ಅವ್ರು போகிறார்கள், ಅಲ್ಲೇ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತಾರೆ, செத்து ಹೋಗುತ್ತಾರೆ. ಸತ್ತು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவர்களெல்லாம் யார்? ಇವರೆಲ್ಲ ಯಾರು? தேவ ஜனத்தை பயமுறுத்தினவர்கள், ದೇವರ ಜನರನ್ನು ಭಯಪಡಿಸಿದರು. தேவ ஜனத்தை அதாவது நெருக்கினவர்கள், ದೇವರ ಜನರನ್ನು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದವರು, தேவ ஜனத்தை ஒடுக்கினவர்கள், ದೇವ ಜನರನ್ನು ಕುಗ್ಗಿಸಿದವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் எல்லாரும் இப்பொழுது செங்கடலுக்குள்ளே மாண்டு விட்டார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಇವಾಗ ಕೆಂಪು ಸಮುದ್ರದೊಳಗೆ ಸತ್ತು ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் எதற்காக? ಇದೆಲ್ಲ ಏತಕ್ಕಾಗಿ? தேவ ஜனம் விடுதலையோடு ದೇವರ வாழ, ಜನರು ಬಿಡುಗಡೆಯೊಂದಿಗೆ ಇರಕ್ಕೆ, தேவ ஜனம் சமாதானமாய் வாழ வேண்டும். ದೇವರ ಜನರು ಸಮಾಧಾನದೊಂದಿಗೆ ಬಾಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் இந்த நாட்களிலே ಯೆಹೋವನು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ தேவ ஜனத்திற்காக ದೇವರ ಜನರಿಗಾಗಿ இந்த தேசத்திலே அவர் கிரியை நடப்பித்துக் ಈ கொண்டிருக்கிறார். ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ.
ಆಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவர் கிரியை நடப்பிக்க தொடங்கி விட்டார். ಅವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அதை யாராலும் இனி தடுக்க முடியாது. ಅದು ಯಾರಿಂದಲೂ ತಡೆಗಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்துருக்கள் தேவ ஜனத்தை நெருக்கினதும் ಶತ್ರುಗಳು ದೇವ ಜನರನ್ನು ಕುಗ್ಗಿಸುವುದನ್ನು, தேவ ஜனத்தை ஒடுக்குவதும், ದೇವರ ಜನರನ್ನು ಗುಲಾಮತನದಲ್ಲಿಡುವುದನ್ನು இதையெல்லாம் பார்த்த ஆண்டவர் ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ ದೇವರು அவருடைய கரத்தை நீட்டுகிறார். ಅವರ ಕೈ ಚಾಚಿ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿದರು. அவருடைய கை வல்லமையை காண அவர் அற்புதங்களையும் அதிசயங்களை எதிரியுடைய பாளையத்திலே அவர் நடப்பிக்கிறார். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படியாக ಹೀಗಾಗಿ தேவ ஜனம் பாதுகாக்கப்படவே ದೇವರ ಜನರು ಒಂದು ಕಾಪಾಡುವಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಏಸಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 41வது அதிகாரம் 41ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்திலிருந்து 17ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 20வது வசனம் வரையும் நாம் படிக்கிறோம். 20ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಓದಿರಿ. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡುತ್ತೇವೆ? சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். ಆಮೆನ್. அதாவது அவர்களுடைய தேவையின் நேரத்திலே ಇಲ್ಲಿ ಅವರ ಅಗತ್ಯದ ಸಮಯದಲ್ಲಿ தேவனை நோக்கி அவர்கள் முறையிடும் போது ಯೆಹೋವನನ್ನು ನೋಡಿ ಅವರು ಮೊರೆಯಿಡುವಾಗ நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ನಾನು ಅವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுபோலவே இந்திய தேசத்திலே ಅದರಂತೆ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ தேவன் தேவ ஜனங்களுக்காக ದೇವರು ದೇವ ಜನರಿಗಾಗಿ அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து ಅವರ ವಿಹಾಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು அவர்களை காப்பாற்றுவதற்காக ಅವರನ್ನು ಕಾಪಾಡುವಂತೆ அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ಅವರು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, வனாந்தரத்திலே கேதுருகளையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, உனக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கிற நேரத்துல ನಿಮಗೆ ಕುಡಿಯಲು ನೀರಿಲ್ಲದೆ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ நான் என்ன செய்ய போறேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡುತ್ತೇನೆ? வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕೆರೆಯಾಗುವ ಮರಭೂಮಿಯನ್ನು சித்தி மரங்களையும் மிருதி செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் வாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, யாரு நடுறாங்களோ நடலையோ, ಯಾರು ನಡುತ್ತಾರೋ ನಡದಿಲ್ವೋ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ನಿಮ್ಮ ಬಿನ್ನಹಗಳನ್ನು ಕೇಳಿ நான் இதையெல்லாம் உண்டு பண்ணுவேன். ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡುವೆನು. ஆமென். ಆಮೆನ್. அப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ಆಗ ನೋಡುವವರಿಗೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿರುತ್ತದೆ. தண்ணீர் இல்லாம ನಾವು ನೀರಿಲ್ಲದೆ நான் வறண்டு போற நேரத்துல ನಾಲಿಗೆ ಒಣಗಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ இப்படி எல்லாம் ஆண்டவர் வனாந்தரத்துல ಈ ತರ ಎಲ್ಲ ದೇವರು ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ
ಕಾಲದಲ್ಲಿ அதாவது செழிப்பான மரங்களை ಸಮೃದ್ಧಿಯಾದ ಮರಗಳನ್ನು அவர் ಉಂಟು பண்ணுகிறாரு. ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದರಲ್ಲ, இது தேவனுடைய கரம். ಇದು ದೇವರ ಕರದ ಕ್ರಿಯೆ. ஆமென். பாருங்க 20வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று. ಯೆಹೋವನ ಹಸ್ತವು ಇದನ್ನು ಮಾಡಿದೆ ಹೌದು. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று. ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸದಾಮಲ ಸ್ವಾಮಿ ಸೃಷ್ಟಿಸದಾನೆ ಎಂದು யாவரும் கண்டு உணர்ந்து ಎಲ್ಲರೂ சிந்தித்து அறிவார்கள். ಎಲ್ಲರೂ ಕಂಡು ತಿಳಿದು ಮನಮುಟ್ಟಿ ಗ್ರಹಿಸಿದರು. அதுபோலதான் ಅದರಂತೆಯೇ யாவரும் கண்டு சிந்தித்து அறியும்படியான ಎಲ್ಲರೂ ಕಂಡು ತಿಳಿದು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ஆண்டவர் இந்திய தேசத்திலே ದೇವರು ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ அவருடைய மகத்தான கிரியைகளை ಅವರ ದೊಡ್ಡ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ನಡೆಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எதற்காக? ಏತಕ್ಕಾಗಿ? அவருடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ, ಅವರ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி, ಅವರ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, அவருடைய பிள்ளைகள் சமாதானமான வாழ்க்கை ಅವರ வாழும்படி ಮಕ್ಕಳು ಸಮಾಧಾನವಾಗಿ ಜೀವಂತ ಮಾಡುವಂತೆ தேவன் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்தபடி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಅದರ ನಂತರ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 54வது அதிகாரம் 54ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 17வது வசனத்தை படிக்கிற கவனி. ಅದರಲ್ಲಿ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ಎದುರಿಸಲು ಕಲ್ಪಿಸಿದ தேவ ஜனமே, ಜಯಿಸದು. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಲ್ಪಿಸಿದ எந்த ஆயுதமும் ಯಾವುದೇ ಆಯುಧವು வாய்க்காதே போகும். ಜಯಿಸದು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. இதை செய்கிறவர் யார்? ಇದನ್ನು ಮಾಡುವವರು ಯಾರು? கர்த்தர். ಯೆಹೋವನು. ஆமென். சொல்லுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋದನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ನಿಮಗೆ ಎದುರಿಸುವ ಕಲ್ಪಿಸುವ ಯಾವ ஒரு ஆயுதமும் ಆಯುಧವು வாய்க்காதே போகும். ಜಯಿಸದು. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ನಿಮ್ಮನ್ನು ಎದುರಿಸಲು ಕಲ್ಪಿಸಿದ ஒரு ஆயுதமும் ಯಾವ ಆಯುಧವು வாய்க்காதே போகும். ಜಯಿಸದು. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಲು ಕಲ್ಪಿಸಿದ ஒரு ஆயுதமும் ಯಾವ ಆಯುಧವು வாய்க்காதே போகும். ಜಯಿಸದು. கரங்களை கத்தரங்களை பண்ணுவோம். ದೇವರ ನಾಮವನ್ನು ஆமென். இது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய, அதாவது உறுதிமொழியாயிருக்கிறது. ಇದು ಯೆಹೋವನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದು ದೃಢಕರವಾದ ಮಾತಾಗಿದೆ. ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ಆದ್ದರಿಂದ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. எந்த சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ இந்த வார்த்தை ಈ ವಾಕ್ಯವು உங்களை அது காப்பாற்றுகிறது. ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲು ಅದು ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 59வது அதிகாரம் 59ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 1வது வசனத்தை நான் ಅದರಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல படிப்பா. Behold, the Lord's hand is not shortened, that it cannot save, nor is ear heavy, and that it cannot hear. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ,
இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு ಇಗೋ ಯೆಹೋವನ ಹಸ್ತವು ರಕ್ಷಿಸಲಾರದೆ இதோ இந்தியா தேசத்தை தேவன் ரட்சிக்க கூடாதபடிக்கு ಇಗೋ ಭಾರತ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಿಸಲಾರದಂತೆ தேவனுடைய கை ஒரு நாளும் குறுகி போகவில்லை. ದೇವರ ಹಸ್ತವು ಮೊಟ್ಟಗೈಯಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்தியா தேசத்தை ரட்சிக்க கூடாதபடிக்கு ಭಾರತ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಿಸಲಾರದಂತೆ தேவன் கையால் ஆகாதவர் அல்ல. ದೇವರ ಹಸ್ತದಿಂದ ಅದು ಆಗದೇ ಇರುವುದಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுவாங்க கையால் ஆகாதவர். ஹalleluya. ஆனபடியால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, தேவனுடைய பலத்த கரம், ದೇವರ ಬಲದ ಹಸ್ತವನ್ನು, அவருடைய கை வல்லமை ಅವರ ಕೈಯಿನ ಶಕ್ತಿಯನ್ನು இந்திய தேசம் காணப்போகிறது. ಈ ಭಾರತ ದೇಶ ಅದು ಕಾಣುತ್ತಿದೆ. இந்திய தேசத்தின் குடிகள் பார்க்க போகிறார்கள். ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಜನರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதை கண்டு உணரப் போகிறார்கள். ಅದನ್ನು ಕಂಡು ಎಲ್ಲ ಜನರು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் கண்டு உணரச் செய்கிற தேவன். ಅವರು ಕಂಡು ಅದನ್ನು அவங்க அதை சிந்திக்க செய்கிறது. ಅವರು ಅದನ್ನು ಚಿಂತಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். ಆ ಘಟನೆಗಳನ್ನು ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ தேவனுடைய பிள்ளைகள் ದೇವರ ಮಕ್ಕಳು அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும்படி ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವುದಂತೆ அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ಅವರು ನಡೆಯಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க 58வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ನೋಡಿರಿ 58ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 5வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனிங்க. 5ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದಿರಿ. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசா. ஹalleluya. ஹalleluya. இப்படிப்பட்ட உபவாசத்தை நீங்கள் செய்வீர்களானால், ಈ ರೀತಿಯಾದ ಉಪವಾಸವನ್ನು ನೀವು ಮಾಡುವುದಾದರೆ அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்கிலீஷ்ல படிப்பா. Thank you, Jesus. Is it a fast that I have chosen a day for a man to afflict his soul? Is it to bow down his head like a blue rush and to spread out sackcloth and ashes? Would you call this a fast and an hospitable day to the Lord? ಹೇಳು. Is this not the fast that I have chosen to loose the bonds of wickedness, undo the heavy burdens, to let the oppressed go free, and that you break every yoke? Is it not to share your bread with the hungry, and that
to your house the poor who are cast out. When you see the naked, that you cover him and not hide yourself from your own flesh. ஆமென். ஹalleluya. Hallelujah. இங்க நான் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ அதாவது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், ಅಕ್ರಮದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುವುದನ್ನು, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், ನುಗ್ಗದ ಕಣ್ಣಿಗಳನ್ನು ಕಳಚುವುದು, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், ಚಚ್ಚಿ ಹೋದವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், ನುಗ್ಗಗಳನ್ನೆಲ್ಲ ಮುರಿಯುವುದು, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், ಹಸಿದವರಿಗೆ ಅನ್ನವನ್ನು ಹಂಚುವುದು, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், ಅಲೆಯುತ್ತಿರುವವರ ಬರವನ್ನು ಮನೆಗೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು, வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், ಬೆತ್ತಲೆಯವರನ್ನು ಕಂಡು ಅವರಿಗೆ ಒದಿಸುವುದು, இப்படி தேவையில் இருக்கிறவர்களுக்கு ಈ ರೀತಿ ಅಗತ್ಯ ಉಳ್ಳವರಿಗೆ நீ உதவி செய்யும் போது ನೀನು ಸಹಾಯ ಮಾಡುವಾಗ அதுதான் எனக்கு உகந்த உபவாசம். ಅದೇ ನನಗೆ ತೃಪ್ತಿಯಾದ ಒಂದು ಉಪವಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்பொழுது ಆಗ அப்பொழுது ಆಗ 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். ಆಗ ನೀನು ಕೂಗಿದರೆ ಯೆಹೋವನು ನಿನಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ எந்த காரியத்துக்காய் கூப்பிடுகிறாய்? ನೀನು ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ಯಾ? நீ எப்படிப்பட்ட உபவாசம் செய்கிறாய்? ನೀನು ಯಾವ ರೀತಿ ಉಪವಾಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ಯಾ? உன்னுடைய உபவாசத்தினாலே ನಿನ್ನ ಉಪವಾಸದಿಂದ கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பாரா? ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆಲಿಸಿದಾರಾ? கேட்கிற ரீதியிலே ಆಲಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ உன்னுடைய உபவாசம் இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಉಪವಾಸವಿರಲಿ. அவருக்கு பிரியமான உபவாசம். ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವಾಗಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, ನೋಡಿರಿ, ஆண்டவர் இருதயத்தை தாம்பார். ದೇವರು ಹೃದಯವನ್ನು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ಇವರೆಲ್ಲ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவரே என் முடிய கொடுக்கிறேன். ದೇವರೇ ನನ್ನ ಕೂದಲನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரு என் மகனே, ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನನ್ನ மகನೇ, உன் இருதயத்தை எனக்கு தா. ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. இவங்க அப்படி இல்ல. ಇವರು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஆண்டவரே ದೇವರೇ, நான் மொட்டை அடிக்கிறேன், ನಾನು ಮೊಟ್ಟೆ ಹೊಡಿತೀನಿ, என்னோட ஈர் புழுத்த பேன் புழுத்த முடியெல்லாம் உமக்கு கொடுத்துறேன். ಸೀರಾಗಿರೋದು ಎಲ್ಲಾನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இப்படிதான் நிறைய பேர் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಜಾಸ್ತಿ ಜನ ಉಪವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் வேணா சாப்பிடாம கிடக்குறேன், ನಾನ್ ಬೇಕಾದ್ರೆ ತಿನ್ನದೇ ಇರ್ತೇನೆ, நான் வேணா என்ன ஒடுக்கிக்கிடுறேன், ನಾನ್ ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನನ್ನು ஆ, ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, வேற யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಯಾವ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஆனா ஆண்டவர் அந்த உபவாசத்தை ಆದ್ರೆ கேட்டார். ದೇವರ ಆ ಉಪವಾಸವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. மற்றவர்களை அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணணும், ಬೇರೆಯವರನ್ನು ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், ಅಕ್ರಮ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಬೇಕು, யாரெல்லாம் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கணும், ನುಗ್ಗದ ಕಣ್ಗಳನ್ನು ಕಳಚುವುದು, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கணும், ಚಚ್ಚಿ ಹೋಗಿದವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், ಹಸಿದವನಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டுல சேர்க்கணும். ಅಲೆಯುತ್ತಿರುವ ಬಡವರನ್ನು ಮನೆಗೆ ಬರುವಂತೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದವನಿಗೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡಬೇಕು. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ಇದುವೇ ನನಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப அவருக்கு இஷ்டமான உபவாசத்தை செய்யணுமா இல்ல நமக்கு இஷ்டமான உபவாசத்தை? ನೋಡಿರಿ, ಹಾಗಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವನ್ನು ಮಾಡಬೇಕಾ, ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವನ್ನು ಮಾಡಬೇಕಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். ಅವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆಲಿಸಬೇಕಾದರೆ அவருக்கு உகந்த உபவாசத்தை நீ செய்ய வேண்டும். ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವನ್ನು ನೀನು ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை நீ விடுதலை பண்ணுவாயானால் ಪಾಪದಲ್ಲಿಯೂ ಅಕ್ರಮದಲ್ಲಿಯೂ ರೋಗದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇರುವ ಜನರನ್ನು ನೀನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಾದರೆ
அதுவே அவருக்கு ಉಗಂದ ಉಪವಾಸ ಅದುವೇ ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವಾಗಿರುವುದು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பசியுள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. ಹಸಿದವನಿಗೆ ನಿನ್ನ ಆಹಾರವನ್ನು ಹಂಚಿಕೊಂಡು, துரத்துண்ட சிறுமியானவர்களை உன் வீட்டிலே சேர்த்துக்கொண்டு, ಅಲೆಯುತ್ತಿರುವ ಬಡವರನ್ನು ಮನೆಯೊಳಗೆ ಬರಮಾಡಿಕೊಂಡು, வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದವನಿಗೆ ಅವನನ್ನು ನೋಡಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡುವಂತೆ இப்படிப்பட்ட இரக்க குணம் இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕರುಣೆಯುಳ್ಳ ಗುಣ ಇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அப்படி இல்லாம ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ உன் மனம் போல நீ ஒரு உபவாசத்தை செய்வாயானால் ನಿನ್ನ ಇಷ್ಟ ಬಂದಿರಂತೆ ನೀ ಒಂದು ಉಪವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದರೆ அது தேவனுக்கு உகந்த உபவாசமே கிடையாது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವೇ ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப தேவனுக்கு பிரியமான உபவாசத்தை நாம் செய்யும் ಆಗ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವರು. தேசத்திலே சமாதானமுள்ள ஆளுகை உண்டாகும். ದೇಶದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಾದ ಆಳ್ವಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த உபவாசம் அதிகமாயிருக்கிறது? ಯಾವ ಉಪವಾಸ ಅಧಿಕವಾಗಿದೆ? அது ஒருவேளை 40 நாள் இருக்கும். ಒಂದು ವೇಳೆ 40 ದಿನ ಇರಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. சரீரத்தை ஒடுக்கிறதும், ಶರೀರವನ್ನು தண்ணீர் குடிக்காம இருக்கிறதும், ಶರೀರವನ್ನು எச்சில் முழுங்காம இருக்கிறதும் 40 நாள் இருக்கும். 40 ದಿನ ಕಾಲ ಉಪವಾಸ ಇರುತ್ತದೆ. ஆனா இது ஏதோ 1-2 நாள் ஏதோ ಇದು 1-2 ದಿವಸ அப்படி பண்ண ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை செய்திருப்பாங்க. ಆ ರೀತಿ ಮಾಡಿದರು. ದೇವರಿಗೆ ಒಂದು ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் ನಾನು என்றால், ನಿಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ? உங்களுடைய ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಆಲಿಸಲ್ಪಟ್ಟು தேவனுடைய கை வல்லமையை இந்த தேசத்தின் ஜனங்கள் காணும்படியாய் ದೇವರ ಕೈಯಿನ ಶಕ್ತಿಯನ್ನು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಜನರು ಕಾಣುವಂತೆ நீங்கள் தேவனுக்கு உகந்த உபவாசம் செய்ய வேண்டும். ನೀವು ದೇವರಿಗಾಗಿರುವ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವನ್ನು ಮಾಡಬೇಕು. அப்பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ಆಗ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಆಲಿಸಿದ್ದಾರೆ. தேவ சமாதானம் ದೇವ ಸಮಾಧಾನವು இந்திய தேசம் முழுவதும் ಈ ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿ அது நிரம்பு. ಅದು ತುಂಬಿರುತ್ತದೆ. எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ நம்முடைய தேசத்தை ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ யாரு? ಯಾರು? ஆண்டவர் தாமே ஆளுகை செய்வார். ದೇವರೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அத ஒரு பாட்டு பாடுறல, என்ன பாட்டு? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆத்மநேசரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ, நினைவெல்லாம் உமதாகனோ, என் பேச்செல்லாம் உமதாகனோ, நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படட்டும் உம் விருப்பம் செயல்படட்டும். ஆளுகை செய்யும் எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆளுகை செய்ய. ஆமென். உம்முடைய வல்லமைக்கு விரோதமாக எந்த சக்தியும் கிரியை செய்ய முடியாது. ஆமென். ரிபா காமா லரா குரக்கர ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ದೇವರೇ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனபடியா தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய ஊழியர்களே, ಪ್ರಿಯ ದೇವ ಸೇವಕರೇ,
தேவனுக்கு உகந்த உபவாசத்தை ದೇವರಿಗೆ ಇಷ್ಟಪಡುವ ಉಪವಾಸವನ್ನು நீங்கள் செய்வீங்கள். ನೀವು ಮಾಡಿರಿ. கர்த்தருடைய கை வல்லமையை ದೇವರ ಮಹತ್ವದ ಕೈಯ ಶಕ್ತಿಯನ್ನು தேசத்தின் ஜனங்கள் ದೇಶದ ಜನರು கண்டு உணர்ந்து கொள்வார்கள். ಕಂಡು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ஹalleluya. அவருடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆಲಿಸುವಂತೆ தேவனுக்கு உகந்த உபவாசத்தை ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸವನ್ನು ಮಾಡಿರಿ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். ಯೆಹೋವನಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுது ಆಗ உங்களுடைய வெளிச்சம் ನಿಮ್ಮ ಬೆಳಕು விடியற்கால வெளுப்பை போல ಸೂರ್ಯನ ಮುಂಜಾನೆಯಂತೆ பிரகாசிக்கும். ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. உன் சுக வாழ்வு ನಿನ್ನ ಸುಖ ಕ್ಷೇಮವು சீக்கிரத்தில் தொழுக்கும். ಬೇಗನೆ ಚಿಗುರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 சொல்லுங்க, என் சுக வாழ்வு ನನ್ನ ಸುಖ ಕ್ಷೇಮವು சீக்கிரத்தில் தொழுக்கும். ಬೇಗನೆ ಚಿಗುರುತ್ತದೆ. என் சுக வாழ்வு ಸುಖ ಕ್ಷೇಮವು சீக்கிரத்தில் தொழுக்கும். ಬೇಗನೆ ಚಿಗುರುತ್ತದೆ. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ. உன் சுக வாழ்வு ನನ್ನ ಸುಖ ಕ್ಷೇಮವು சீக்கிரத்தில் தொழுக்கும். ಬೇಗನೆ ಚಿಗುರುತ್ತದೆ. உன் சுக வாழ்வு ಸುಖ ಕ್ಷೇಮವು சீக்கிரத்தில் தொழுக்கும். ಬೇಗನೆ ಚಿಗುರುತ್ತದೆ. உன் சுக வாழ்வு ಸುಖ ಕ್ಷೇಮವು சீக்கிரத்தில் தொழுக்கும். ಬೇಗನೆ ಚಿಗುರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். ಯೆಹೋವನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் ஜெபம் பண்ணுவோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இந்த நாட்களிலே ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ நாங்கள் சிந்திக்கும்படியாய், ನಾವು ಚಿಂತಿಸುವಂತೆ, நாங்கள் செயல்படும்படியாய், ನಾವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. அது நிமித்தமாக ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ எங்களுடைய ஜெபம் ನಮ್ಮ கேட்கப்படுகிறதுக்காக நன்றி. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. எங்கள் வாழ்வு துளிர்க்கிறதற்காக நன்றி. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಗುರು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. எங்கள் தேசம் சமாதானமாய் இருக்க போறதுக்காக ನಮ್ಮ நன்றி. ದೇಶ ಸಮಾಧಾನದೊಂದಿಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. நீர் எங்களோடு கூட பேசுற நல் வார்த்தைகளுக்காக நன்றி. ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿರುವ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. எல்லா கனம் ஸ்துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென்.